ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபீஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சின்ன சின்ன குறிப்புகளும் அப்புறம் ஒரு சில ரெசிபீஸும் பார்க்க போகிறோம். ஊறுக்காங்க இயர் ஃபுல்லாகவே வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஊறுக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் இல்லைங்க, இது வேறு விதமான ஊறுக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா இயர் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு மிளகாத்தூள் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான். ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமான மிளகாத்தூள் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை வச்சும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, ஒரு குயிக்கான சாம்பார் ரெசிப்பியும் பார்த்துடலாங்க. ஈஸியாக டக்குன்னு வைக்கிற சாம்பார் ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடயரங்காய் வச்சு தான் பார்க்க போகிறோம். நார்த்தங்காவை வச்சும் பண்ணிடலாங்க. நார்த்தங்காவும் கடேரங்காவும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு 5 காய் எடுத்தாங்க. அக்கா தான் செஞ்சாங்க. இதை நல்லா இந்த ஒரு 7-8 துண்டாக கட் பண்ணிக்கிட்டாங்க. கட் பண்ணி இது உப்பில் போட்டு ஊற வச்சுட்டாங்க. 5 days வரைக்கும் ஊறிட்டு தான் இருந்தது. எப்படி ஊற வச்சாங்க அப்படின்னா, ஒரு பக்கெட்டில் உப்பு போட்டு இந்த கடேரங்காய் போட்டு டவல் வச்சு, ஒயிட் டவல் வச்சு, கிளாத்தை வச்சு மூடிட்டாங்க. அதை வெயிலில் வச்சு எடுத்தாங்க. அந்த உப்பில் இருக்க தண்ணி எல்லாம் விடும் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே சக் பண்ணணும் இந்த ஊறுக்காய். அதுக்கப்புறமா இது 5 days கழிச்சு தான் சக்காச்சுன்னாங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் வறுத்துக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயமும் கடுகும் தாங்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டையும் கூட மிளகா வறுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கருகிடக்கூடாது, அப்புறம் கசப்பாக ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சம் தான் வறுக்கணும். வெந்தயம் கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன். கடுகு 2 ஸ்பூன்னா வெந்தயம் 1 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துங்க ரேஷியோ. இப்போ வரமிளகாவோட சேர்த்து நம்ம பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு இது 3த்தையும் பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஊறுக்காய்க்கு ஆட் பண்ணுங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு சிலர் கருவேப்பிலை போடுவாங்க, உங்கள் இஷ்டம் தான். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கூட என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னா, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், அந்த அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆகிடும். இப்போ அந்த பொடியோடு சேர்த்து தான் மிளகாவையும் அரைச்சோம் இல்லைங்களா, வெந்தயம் அப்புறம் கடுகெல்லாம் சேர்த்து அதை தான் இப்போ எண்ணெயில் போட்டுடுறோம். ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த ஊறுக்காய்க்காக நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஊறின நார்த்தங்காய் எல்லாத்தையும் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதே தாங்க கடேரங்கானாலும் அதே மாதிரி தான் இருக்குன்றாங்க. எனக்கு வித்தியாசம் எதுன்னு தெரியல. ரெண்டுமே ஒன்றுன்னு தான் அக்காவும் சொன்னாங்க. பட் யாருக்காவது அந்த மாதிரி தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நம்ம லெமனும் பண்ணலாம். அப்புறம் நெல்லிக்காய் ஊறுக்காவும் இந்த மாதிரி பண்ணலாங்க. இப்போ இந்த மசாலாலாம் போட்ட பிறகு இதை மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடணும். பார்க்கவே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை தயிர் சாத்தோடலாம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் சாம்பார் சாதம் வச்சு வத்தல் பொரித்து ஊறுக்காய் வச்சா கூட போதுங்க. 1 year வரைக்கும் கவலையே இல்லைங்க. இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கனாலே ஒரு 5 இல்லைங்க 3 கிடைச்சா கூட பரவாயில்லைங்க. நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி நிறையவே வரும். இது லெமனை விட ரொம்ப பெருசு இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு குவான்டிட்டியும் நல்லா எடுக்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணுங்க, அப்போ தான் கெடாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காய வச்ச நல்லெண்ணெயை ஃபைனலாக ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு இருக்குது இல்லைங்களா, மாவை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்ன ரெசிபின்னு தானே கேட்குறீங்க, சொல்லிடுறவாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா சாம்பார் ரெசிபி தாங்க. சட்டுன்னு ஒரு 2 minutes ஒரு சாம்பார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். காலையில் டைம் ஆகிடுச்சா, இட்லி தோசைக்கெலாம் இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி பெருசாக இருக்கிற தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். இது தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூளும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சட்டுன்னு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் வச்சிடலாங்க. இல்லை கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க, ஒரு சட்னியை சைடில் போட்டு இந்த சாம்பாரை வச்சுட்டிங்கனாலே ரெடி ஆகிடும். ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி மாவை ஒரு கப்பில் எடுத்துக்குங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இதை கரைச்சதை நம்ம இந்த சாம்பாருக்காக ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெறும் இட்லி தோசைக்கு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாவு தாங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்படியும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலையை சோம்பு
அப்புறம் பார்த்திங்கன்னா கசகசா வச்சு அரைச்சி பவுடராக்கி வச்சுக்குங்க. மிளகாத்தூள் போட்டு மிளகாவை போட்டு அரைச்சி எடுத்துங்க. 2 மிளகாவை போட்டு அதை வந்து கரைச்சி கூட வச்சு சாம்பாராகவும் வைக்கலாம். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரெடிமேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை கெஸ்ட் யாராவது வந்துட்டா குயிக்காக ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் எடுத்து செஞ்சிடலாங்க. இன்றைக்கி பொட்டுக்கடலை இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இந்த சாம்பாருக்காக இந்த தோசை மாவை கரைச்சி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு பச்சை வாசலாம் இதில் எதுவுமே வராதுங்க. ஒரு கொதி விட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பொட்டுக்கடையில் இதில் செய்கிறதுலையும் கொஞ்சமாக வந்து நீங்கள் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தியோட கூட நல்லாயிருக்கும். இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நான் வந்து இட்லிக்காக தான் செஞ்சேங்க. பசங்களுக்கு நெய் ஆட் பண்ணி இந்த சாம்பாரை ஊற்றின உடனே பாருங்களேன், சாப்பிடாத குழந்தைங்க கூட கடன்னு ஒரு 5 இட்லியாவது சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் போட்டு பசங்களுக்கு கொடுத்துங்க. வாங்க அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். தோசை மாவு புளிச்சிடுச்சா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தாளித்து பணியாரமாக செய்யலாம். அப்படி இல்லையா அதில் கொஞ்சம் ரவை ஆட் பண்ணி கூட நீங்கள் தோசையாக ஊற்றுனீங்கன்னா அந்த புளிப்பு தன்மை கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயாவது தேவைப்பட்டா. இது என்னென்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் மிளகாத்தூள் அரைச்சிருந்துங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஸோ இதை எப்படி அரைச்சேன் அப்படின்றத ஷேர் பண்ணலான்ட்டு. வெயில் காலம் வந்தாச்சு இல்லைங்களா? இப்போ நல்லா வந்து மிளகாலாம் காய வச்சு நம்ம அரைச்சி வச்சிடலாம். அது மட்டும் இல்லாத இப்போ கொஞ்சம் மிளகா வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இப்போயே வாங்கி நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு தொந்தரவே இருக்காது. நான் இது கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2 கிலோ அந்த மாதிரி கூட போட்டு அரைச்சிக்கலாம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றதையும் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தேவையானப்ப இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் எடுத்து சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து 3 ரகத்தில் வாங்கியிருந்தேங்க. 3 வித்தியாசமான மிளகா வாங்கியிருந்தேன். 3மே வந்து 1/4 kg அளவுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ எப்பயோ நான் வந்து ஒரு 3வது டைம் இந்த மாதிரி அரைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மிளகா 3மே காய வச்சுட்டு எடுத்துடலான்ட்டு கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா 1 கிலோனா 1/2 கிலோ அளவுக்கு மிளகா அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த 3மே 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 கிலோ அளவுக்கு தனியாக எடுத்திங்கன்னா கூட ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே எடுத்துட்டு கூடவே கருவேப்பிலையும் காய வச்சிருக்கேன். வெயிலில் கொஞ்சமாக காய வச்சுக்கோங்க. இப்போ வெயில் காலன்றதுனால நல்லாவே காய வச்சு எடுத்துலாம். இந்த மாதிரி இருக்க மிளகாலாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஒரு சில மிளகாலாம் பார்த்தீங்கன்னா வெளுத்தாப்பில் இருக்கும் பாருங்கள். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்காக இருந்தது. அந்த மாதிரி பூச்சி அடித்த மாதிரி இருக்க மிளகாலாம் தயவு செஞ்சு எடுத்துட்டு அப்புறமா அரைக்க கொடுங்க. இந்த மாதிரி நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா கேன்சர்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால் மிளகாவை பார்த்து இந்த மாதிரி எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் வந்து அரைக்க கொடுக்கலாம். காஷ்மீரி மிளகாவையும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. 3 ரக மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வெயில் வரலன்னா நான் வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால வெயில் அந்த அளவுக்கு இல்லாதனால ஒரு டைம் வந்து வறுத்துக்குவேன். இப்போ தனியாவையும் ஒரு டைம் வறுத்துட்டேன். தனியாவை வறுத்து எடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மனம் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாத எனக்கு இங்கே வெயில் அந்த அளவுக்கு இல்லாததுனால தான் வறுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா கூட போதுமானது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகாவையும் காம்பு இல்லாததாங்க வறுத்துக்க போகிறோம். ஸோ அதையும் வந்து நம்ம 3மே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாங்கிபாத் மசாலா மாதிரியே இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டை போட்டுப்பாங்க, லவங்கம் 2-3 போட்டுட்டு ஒரு ஏலக்காய் போட்டு அரைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா வாங்கிபாத் மசாலா மாதிரியே இருக்கும். அது வேறு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் போடலாம். அதாவது பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் அதை போட்டிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும். அந்த மாதிரி கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 3 மிளகாவையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இரும்பு கடாயில் தாங்க ஃப்ரை பண்ணுறேன். ஸோ அடிகனமான பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாய் ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கருக விட்டுட்டிங்கன்னா கருகின ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கலர் மாற ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து மிளகாய் தூளும் கலர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க போதும். உங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க மிளகாவோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பில் கொஞ்சம் பாதி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் துவரம்பருப்பு ஆட் பண்ணுவாங்க. அதுவும் நல்ல மனமாக இருக்கும். பெருங்காயம். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த மாதிரி இருக்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அவங்களாம் உளுந்தெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அரிசி உளுந்து இதெல்லாம் கூட ஆட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் லைட்டாக தாங்க ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆஃப் பண்ணிட்ட பிறகு இந்த கடாயிலே இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் இந்த கடாய் சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கோங்க கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெடாது. அந்த மிளகாத்தூள் பூச்செல்லாம் பிடிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கங்க. நல்ல மனமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க. இது கொஞ்சமாக ஆறின பிறகு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அரைக்க கொடுத்து விட்டுடலாம். நான் வெளியே தான் அரைக்க கொடுத்து விட்டுருந்தேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்து விடாதீங்க. ஏன்னா இந்த ஹீட்டை தாங்காது. அரைச்சிட்ட பிறகு நான் காஷ்மீரி மிளகாவும் போட்டதுனால நல்ல கொஞ்சம் கலர் வந்திருந்தது. கார மிளகா 3 மிளகாவும் போட்டிருந்தேன். நார்மலான மிளகாவும் போது இந்த அளவுக்கு வந்திருந்ததுங்க. 1 கிலோக்கு மேலேயே தான் இருந்தது. இது எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 to 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லை. இதில் ஒன்று மறந்துட்டேன். மஞ்சத்தூள் வந்து நீங்கள் மஞ்சள் அப்படியே போட்டு கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாம். என்கிட்ட மஞ்சள் இல்லாததுனால நான் போடல. மஞ்சத்தூள் பாக்கெட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸில் நீங்கள் கொஞ்சம் எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த மாதிரி மிளகாத்தூள் சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். சம்மர் சீசனில் இது எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வத்தலாக இருக்கட்டும், வடகமாக இருக்கட்டும், இன்னும் இந்த மிளகாத்தூள் எல்லாமே இது எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. வத்தல் ரெசிபி, ஊர்க்காய் ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை
தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த சின்ன வெங்காய ரெசிபி கூட போட்டிருக்கேன். இந்த கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குக்கிங்கும் கிளீனிங் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்மளோட சேனலில் தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் விசிட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.